டாப் 7 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய சூப்பர்வான கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான டிசைனில் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வேல்யூ ஃபார் மணியாகவும் பெஸ்ட்டான பைக்காகவும் இருக்கக்கூடிய டாப் 7 நியூ லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது, பெஸ்ட்டான பைக்காக இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மேவரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் பைக். ஹீரோவோட இந்த மேவரிக் 440 பொறுத்த வரைக்கும் 2 lakh எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 440 சிசி அப்படிங்கிறதுனால ஹார்லி டேவிட்சனோட X440 டிசைன்ல தான் வந்து இந்த இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 440cc ஆயில் கூல்டு 2 வால்வ் SOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஹார்ஸ் பவரும் 36 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் பெஸ்டான விஷயம் என்னன்னா இந்த பைக்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 13.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் 187 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. குவைட் மேனேஜபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண 440cc இல்ல 400cc செக்மெண்ட்ல ரொம்ப அஃபோர்டபுளாகவும் பெஸ்டான கான்ஃபிகரேஷனும் இருக்கக்கூடிய இந்த மேவரிக் 440 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 125cc பைக் அப்படின்னு இந்த பைக்கை சொல்லலாம். அதுவும் அண்டர் 1 lakhல நமக்கு 125cc டாப் கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. 2 மாடல் கொடுத்துருக்காங்க. 95,000ல பேஸ் வேரியண்ட்டும் 98,900 rupees சம்திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது ஒரு மெயின் பாசிட்டிவான ஒரு ஃபேக்டராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.7cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 11.4 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 66 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 37 mm ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 180 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ல கொடுத்துருக்காங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னா இப்போ ரீசெண்டாக ஸ்வெட்பில்லியன் 400cc அண்ட் 125cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெட்பில்லியன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்வெட்பில்லியன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் வந்து அவைலபிள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2,92,400cc ஸ்வெட்பில்லியன் மாடல் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை தான் கொடுத்துருக்காங்க. 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 44 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 30 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 160 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயம் பெரிலி ஸ்கார்பியன் ரேலி STR அப்படிங்கிற ஒரு டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 110/70 செகண்ட் டயர் ஃப்ரண்ட்லையும் 150/60 செகண்ட் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அண்ட் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் 1.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கெபாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. 145 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளா இருக்கு. WP அபெக்ஸ்ல இருந்து கோல்டன் கலர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கும் பைக்கோட லுக்கை பொறுத்த வரைக்கும். யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லியும் ரியர்ல பாத்தீங்கன்னா அதே WP அபெக்ஸ்ல இருந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா Yamahaவோட R3 and MT-03 அப்படிங்கிற 2 பைக் வந்து parallel ட்வின் சிலிண்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. R3 பொறுத்த வரைக்கும் 4,64,900 கிட்டத்தட்ட 4,65,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா 4,60,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா
MT-03 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இந்தோனேஷியா, தாய்லாந்து அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இம்போர்ட் டியூட்டி எல்லாமே நம்ம கஸ்டமர் பே பண்ணி தான் வந்து எல்லாம் வாங்குற மாதிரியான அந்த ப்ரைஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயினான விஷயம். இது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். 42 ஹார்ஸ் பவரும் 29.5 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். R3 பொறுத்த வரைக்கும் 5,50,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321 cc லிக்விட் கோல்டு DOHC 4-valve 2-cylinder இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6-speed இயர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ், ரிப்பர் கிளச் இருக்குது. ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS, லைட் இன்ஜெக்ஷன் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் R3 இருக்கட்டும், MT-03 இருக்கட்டும், ஓவர் பிரைஸ்ட். பட் இது இந்தோனேஷியா, தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவாசக்கியோட W175 ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. W175 நார்மல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000க்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. 175 ஸ்ட்ரீட்டோட ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. இந்த W175 ஸ்ட்ரீட் மாடல் உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டான பைக் தாங்க. ஏன்னா ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. 177 cc ஏர் கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக நம்ம இந்த பைக்கை வந்து பார்க்கலாம். 13 ஹார்ஸ் பவரும் 13.2 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. இதோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லையும், டெயில் லேம்ப் ஹாலஜன்லையும் கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. 12.1 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-way அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ W175 அப்படிங்கிற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் அப்புறம் நார்மல் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1,20,000 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் 1,35,000 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ 2 கலர் இருக்குது. எல்லோ, கிரீன் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு பைக்காக இருக்குது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS457. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக்கில் ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டராக இந்த பைக் ரியல் வேல்யூ ஃபார் மணியாகவும் தெரியுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நல்ல பவர்ஃபுல்லான டிசைன், தாறுமாறான லுக்கில் இருக்கக்கூடிய பைக். ஏன்னா RS457 அப்படிங்கிற இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் பைக் மாதிரி மட்டும் இல்லாமல் கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்குங்க. 4,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 457 cc லிக்விட் கோல்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 48 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், அப்புறம் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படிங்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பேரலல் ட்வின் சிலிண்டர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா RS457 பெஸ்ட்டான பைக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவதா ஹீரோவோட கரிஸ்மா XMR 210 cc. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பைக் அவங்களுடைய ஒரு ப்ரீமியம் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லி ஃபேடு பைக்கில் நம்ம பார்க்கும்போது 1,73,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபேடில் கண்டிப்பாக R15, RS200 எல்லாம் வந்து காம்படிட் பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 210 cc லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25.5 ஹார்ஸ் பவரும் 20.4 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. 42 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா 6-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் 5 inch உங்களுக்கு TFT கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் அதாவது ஹீரோவோட கரிஸ்மா XMR 210 வந்து ஒரு பெஸ்ட் ஃபுல்லி ஃபேட் வாட்டர் சைக்கிளை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 7 பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாகவும் தெரியுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும், எந்த பைக் வந்து ரியல் வேல்யூ ஃபார் மணியாக பெஸ்ட்டான பைக்காக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.